ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம் முடித்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 1. இந்த இயல் 1 முழுவதுமே கல்வியின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். கல்வி பணியாற்றிய பெருமக்கள், நூலகம்டா என்ன, நூலகத்துக்கு போகிறனால என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இலக்கண பகுதியில் ஒரு சொற்களில் எழுத்துக்களை எப்படி இனம் கண்டு அமைக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூதுரை செய்யுள் பகுதி. இந்த மூதுரை இயற்றியது ஔவையார். இதில் கல்வியின் சிறப்பு பற்றி ஒரு செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ ஒரு மன்னனுக்கும் மிக தெளிவாக படித்தவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, படித்தவங்களுக்கு தான் எங்கே போனாலும் சிறப்பு இருக்குது. மன்னருக்கு தன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு இருக்குது, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலை இயற்றியது ஔவையார். அவங்க ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வெளி போன்ற சிறப்புமிக்க நூல்களையும் இயற்றியிருக்காங்க. மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். இப்போ இந்த மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. இப்போ இந்த மாசற அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் இல்லாமல், எந்த பிழையும் இல்லாமல் சரிவர படிக்கணும். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு பார்க்கிறது, தேசம்னா நாடு. நெக்ஸ்ட் நம்ம துன்பம் வெல்லும் கல்வி பார்த்துடலாம். இப்போது கல்வி இருந்துச்சுன்னா எப்படி துன்பத்தை வென்று வரலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த பாடத்தில் இருக்கும். இப்போ பாடத்தை ஏட்டில் படித்ததோடு இருந்துடாமல் அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையும் செயல்படுத்தணும். மூத்தோர் சொல்கிற வார்த்தைகளை மீறி நடக்கக்கூடாது. கல்வியை படித்ததோடு மட்டும் இல்லாமல் பண்போடையும் நடந்துக்கிறணும். தன்மானம் இல்லாத கோழைங்களோடு சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கிற கல்வியை நம்ம எப்பயும் தெரிஞ்சுக்கிறணும். சோம்பல் பழக்கத்தை விட்டு வெளியே வரணும். இந்த மாதிரி கல்வினால் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிறணும் அப்படின்றத இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. இந்த துன்பம் வெல்லும் கல்வி பாடலை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப எளிய தமிழ்லேயே சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருப்பார். யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை பற்றி போற்றியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். இவர் மக்கள் கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. சொல்லும் பொருளும் சில பார்த்தலாம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல். இந்த பாடத்தில் முக்கியமான விஷயம், துன்பம் வெல்லும் கல்வி பாடலை இயற்றியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர்னாலே நமக்கு தெரியும் காமராசர். காமராசர் தான் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும் அப்படின்ற திட்டத்தை பற்றி பேசினவர். ஆடு மேய்க்கிற சிறுவர்களுக்கும் பள்ளிக்கூடம் போகணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டினதும் காமராசர் ஐயா. குழந்தைங்க பள்ளி செல்றதுக்காக நீண்ட தூரம் நடக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணியதும் காமராசர். பள்ளிக்கு படிக்க வர குழந்தைங்களுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதும் காமராசர் தான். அதே மாதிரி கல்வித்துறை விதிகளை மாணவர்கள் நலனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சதும் கல்வி கண் திறந்த காமராசர். ஸோ இந்த கேள்விகள் எது வேண்டாலும் வரலாம். காமராசரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தா, பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இது எல்லாமே காமராசரின் சிறப்பு பெயர்கள். அடுத்ததாக காமராசரின் கல்வி பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இலவச கட்டாய கல்வியை கொண்டு வந்தது காமராசர். அவர் முதலமைச்சராக பணியேற்ற அந்த நேரத்தில் 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே உடனடியாக திறக்க ஆணையிட்டவரும் காமராசர் ஐயா தான். மதிய உணவு திட்டம், கல்வி கற்க சீருடை திட்டம், பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடு, இது அனைத்தையும் நடத்தியவர் காமராசர். இது காமராசரின் கல்வி பணிகளில் வந்துடும். காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகளில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னு பேர் சூட்டியிருக்காங்க. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. காமராசர் வாழ்ந்த சென்னை மற்றும் விருதுநகர் இல்லத்தை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாகவே மாற்றியிருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமானத்திற்கு காமராசரோட பேர் வச்சுருக்காங்க. கன்னியாகுமரியில் 2/10/2000 வருஷத்தில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் காமராசரோட பிறந்த நாளான ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாடம் நூலகம் நோக்கி. இந்த நூலகம் நோக்கி பாடத்தில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துடலாம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியா கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது.
2வது இடத்துல தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. இந்த நூலகத்தில் 8 அடுக்குகள் இருக்குது. இதோட பரப்பளவு மட்டும் 8 ஏக்கரில் இருக்குது. அரங்கநாதன் தான் நூலக விதிகளை உருவாக்கியிருக்காரு. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அரங்கநாதன். இவர் நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். நூலகத்தில் பிரெய்லி சிஸ்டம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பிரெய்லி சிஸ்டம் பார்வையற்ற குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது அண்ணா நூலகத்தில் தரைத்தளத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் முதல் தளத்தில்னு பார்த்தோன்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள், 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள், இது தொடர்பான நூல்கள் எல்லாம் 3ஆம் தளத்தில் இருக்குது. 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி சார்ந்த நூல்கள்லாம் 4ஆம் தளத்தில் இருக்குது. கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள் 5ஆம் தளத்தில் இருக்குது. பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை 6ஆம் தளத்தில் உள்ளது. வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசைச்சுவடிகள் நூலகம் 7ஆம் தளத்தில் இருக்குது. இப்போ 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு, இது அனைத்துமே 8ஆம் தளத்தில் இருக்குது. இது முக்கியமாக எந்தெந்த தளத்தில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சிறந்த நூலகருக்கான விருது என்ன வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதன் விருது. ஏன் அப்படின்னா அரங்கநாதன் அவர்கள் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். அடுத்ததாக இலக்கண பகுதியை பார்த்துடலாம். இலக்கண பகுதியில் இணை எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கு பக்கத்தில் எந்தெந்த எழுத்து வரணும் அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது கசட தபர அப்படின்ற 6 வல்லின மெய் எழுத்துக்களும் ஞெஞன நமன 6 மெல்லின எழுத்துக்களும் தான் இணை எழுத்துக்கள் ஆகும். அதாவது எந்த ஒரு சொல்லையுமே மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். எக்ஸாம்பிள் திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இந்த மாதிரி மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து வல்லின எழுத்து தான் வரும். இடையின எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்தோம்னா உயிர்மை நெடிலுக்கு அப்புறம் உயிர்மை குறில் வரும். இங்கே பாருங்கள், மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் இருக்குது. உயிர்மை எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். அதாவது ஒரு குறில் எழுத்து வரும்போது அதோட இணை எழுத்து நெடில் வரும், நெடில் எழுத்து வரும்போது அதோட இணை எழுத்து குறில் வரும். ஆண்டு நெடில் எழுத்து வந்தால் ஆ குறில் வரும், ஈ நெடில் வந்தால் ஈ வரும், உ உ ஏ ஏ, ஐ இ, ஓ ஓ, ஔ உ. ஐக்கு பதிலாக அதுக்கு இனமான குறில் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து உ. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் முதல் பருவத்தில் முக்கியமான விஷயங்கள். இவ்வளோ தான். வளவலண்டு அப்படி ஒன்றும் நம்ம பார்க்க தேவையில்லை.